ஏனுங்க இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்தாங்க நம்ம சத்தியமங்கலம் தாண்டி பண்ணாரி ஓரமா சும்மா ஒரு பாங்காட்டு ஓரமா சரி ஒருத்தர் நம்ம நண்பர் ஒரு தோப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த தோப்புல வந்து கறி வறுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம்ங்க. சரி அப்படியே போனோடனே சத்தியமங்கலத்தில் ஒரு கறி கடையில் போய் கோழி கடையில் போய் சிக்கன் வாங்கிட்டு தானங்க சிக்கன் நல்லா பீஸ் பீஸ் சின்ன சின்ன பீஸாக வெட்டிங்க ஒரு 2.75 கிலோக்கு வாங்கிட்டோமுங்க. சரி வாங்கினதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோமுங்க அவங்க தோப்புக்கு கிளம்பிட்டோமுங்க. எனக்கு இந்த தோப்பு எப்படின்னாங்கன்னா சுற்றியும் அப்படியே பார்த்தீங்கன்னா காடுக்கு மத்தியில் ஒரு பெரிய தோப்புங்க. அந்த தோப்புக்குள்ளே அப்படியே ஒரு பெரிய தொட்டி ஒன்று கட்டி வச்சிருக்கிறாங்க. சரி அந்த தொட்டியில் அப்படியே குளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தானே தண்ணி வாங்கலான்ட்டு சொல்லிட்டு தானங்க அப்படியே டைவரில் அடிச்சு வெகு நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே நல்லா நல்லா சளிக்கு தண்ணி வாத்தமுங்க. சரி தண்ணி வாத்ததுக்கப்புறம் எந்திரிச்சதுக்கப்புறம் வெளியே வந்து சரி வெங்காயம் மிளகாயெல்லாம் தொளிச்சு நம்ம கறிக்கு ஏற்பாடு வரலான்னு சொல்லிட்டு அப்புறம் சிக்கனை அடுப்பெல்லாம் கூட்டிங்க நல்லா விறகடுப்பு வச்சுங்க ஒரு போசி ஒன்று வச்சுங்க எண்ணெய் ஊற்றிங்க கடுகு உப்பு மிளகாய் கடுகு இதெல்லாம் வெங்காயமெல்லாம் போட்டுங்க தாளிச்சுங்க. நமக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமுங்க நம்ம பண்ணுறதுங்க. சரி ஒரு ரப்புலையே பண்ணணுங்க அப்படியே நல்லா முளக்கணுங்க இந்த பாலை இலையெல்லாம் வச்சுங்க நல்லா இது பண்ணி வெங்காயமெல்லாம் சரி கருகாத அளவுக்கு நல்லா எந்நேரம் தாளிச்சு விட்டதுக்கப்புறம் அப்படியே கறி எடுத்து போட்டுங்க. சரி வெகு நேரம் விட்டோமுங்க. தண்ணி கிண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றலைங்க. அப்படியே வெறும் கறியில் இருக்கிற அந்த தண்ணியே அது சரியாக போச்சுங்க. வெறும் உப்பு மிளகா மஞ்சப்பொடி இது மட்டும்தான் போட்டோங்க. வேறு எல்லாம் பொடி கிடி எதுவும் போடலிங்க. மிளகாய் வேணால் நிறைய போட்டோமுங்க. சரி அப்படியே கிளறி விட்டுருந்தோம்ங்க. நல்லா சும்மா அப்படியே கம்மன்னு நல்லா வாசம் வந்துச்சுங்க. ஏனுங்க அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க அது டேஸ்ட் எப்படிங்கிறதுங்க. எனக்கு ரொம்ப நன்றி.